கதையின் ஆசிரியர் சுஜாதா அவர்கள். நன்றாக படித்த அழகான இளைஞனவன். வேலைக்கு சேர்ந்த இடத்தில் அவனது திறமையை வியந்து பார்த்து ஒவ்வொரு கணமும் அவனை ரசித்து தன் மகளையே கூட அவனுக்கு திருமணம் செய்ய தீர்மானித்திருந்தார் அவர். ஆனால் அவன் ஒரு தீவிரவாதி என தெரிந்ததும் அவரின் கனவுகள் தகர்ந்து போய் சொன்னது எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். தீவிரவாதியினுடைய நிலை என்ன, கூட சென்ற அவருடைய பெண்ணின் நிலை என்ன பார்க்கலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, பார்க்கலாம். சுஜாதா அவர்கள் எழுதிய மகாபலி சிறுகதை. மகிஷாசுர மர்த்தினி குகைக்கு முன்னால் பெங்காலிகள் ஆஷோன் ஆஷோன் என்று ஆரவாரத்துடன் ஃபோட்டோ பிடித்துக்கொள்ள, அன்னை இந்திரா மகளிர் உயர்நிலைப் பள்ளியின் ஆசிரியர்கள் டீசல் வேனிலிருந்து ஆரவாரத்துடன் உதிர்ந்து மகாபலிபுரத்தின் சரித்திர முக்கியத்துவத்தை விளக்கும் வகையில், இங்கே தாண்டி சிலை எடுத்தான் ஒரு சின்ன பெண்ணுக்கு, அந்த பாட்டு ஷூட்டிங் எடுத்தாங்க என்று வியக்க, சிற்பிகளின் ஒளி சத்தம் எதிரொலிக்க டூரிஸ்டுகளுக்கு காத்திருந்தார்கள். கல்லூரல் சீப்பாக கிடைக்கும்னு யாரோ சொன்னாங்களே. இவற்றை எல்லாம் கவனிக்காமல் ஊடே நடந்த அந்த இளைஞன் கரை கோயிலின் அருகே வந்து கடற்கரை பக்கம் சென்றான். 1200 வருஷம் கடலின் சீற்றத்தையும் உப்பு காற்றையும் தாங்கி வந்திருக்கும் அற்புதத்தை சற்று நேரம் பார்த்தான். கேமரா வேணுங்களா? நிக்கான், ஜப்பான், அப்புறம் ரேபான், கண்ணாடி, எலக்ட்ரிக் ஷேவர். அவன் மௌனமாக இருக்க, செருப்பு வேணுங்களா? ஜோடி 20 ரூபா தாங்க, கோலாபுரி. சரி, எத்தனை தான் தருவீங்க? வேறு ஏதாவது வேணுங்களா? பேசவே மாட்டீங்களா? அவன் மௌனமாகவே நின்றான். அவனுக்கு பள்ளி சிறுவன் போல அறியாத முகம். கரு நீளத்தில் தொளவென்று சட்டை அவன் சிவந்த நிறத்தை அடிக்கோடிட்டு காட்டியது. முதுகில் பட்டை வாரி இறுக்கி பை வைத்திருந்தான். அவன் உணர்ச்சி இல்லாமல் பார்த்துவிட்டு கடல் அலைகளின் கோபத்தை மழுப்ப அமைக்கப்பட்டிருந்த கருங்கல் தடைகளில் ஒன்றில் உட்கார்ந்திருந்தவரை அணுகினான். எக்ஸ்கியூஸ் மீ சார். அவர் திரும்ப, ப்ரொஃபஸர் சந்திரகுமார்? எஸ், என் பேர் அஜய். நான் தான் உங்களுக்கு கடிதம் எழுதியிருந்தேன். செக்ரட்டரிக்கு விளம்பரம் கொடுத்துருந்தீங்கள? ஓ, நீதானா அது? எங்கே இருக்கியே? எனக்கு 25 வயது. எனக்கு ஏறக்குறைய 70 என்றார். கண் தான் சரியாக தெரியவில்லை. ராத்திரி கார் ஓட்ட முடியவில்லை. பொய் பற்கள். ஒரு முறை பைபாஸ் ஆகிவிட்டது. கடன் வாங்கின ஆயுள் என்றார். மாடர்ன் மெடிக்கல் சயின்ஸ் சார் என்றான் அவன். கரை கோயிலின் கோபுரத்தை சிரத்தையாக அமிலம் வைத்து சுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். 1 வருஷமாவது எங்கூடவே இருப்பதாக வாக்களித்தால் தான் உனக்கு வேலை. சான்றிதழ்களை எல்லாம் அப்புறம் பார்க்கிறேன். என் புத்தகத்தை முடித்தே ஆக வேண்டும். பிரசுரகர்த்தர்களின் கெடு அது. என்ன புத்தகம்? புல் போர்வையையும் கம்பி கேட்டையும் கடந்து சாலை நோக்கி நடந்தார்கள். பல்லவர் கால சிற்பக்கலை பற்றி ஒரு அந்தரங்க பார்வை. பஸ் நிறைய மாணவர்கள் இறங்கி வினோதமான போஸ்களில் படம் பிடித்து கொண்டு, என்ன மச்சி, கலர்ஸ் எல்லாம் ஒரு புறமாக ஒதுங்கி போயிடுச்சு. இவர்களுக்கா பல்லவ சிற்பக்கலை பற்றி சொல்லப் போகிறீர்கள் என்றான் அவன் சிரித்தபடி. ஏன்? பெரி ப்ளூஸ் கிரேக்க யாத்திரை புத்தகத்திலும் யுவான்சுவாங்கிலும் குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த இடத்துக்கு அசைவ உணவகத்தில் பரோட்டா தின்று பிக்னிக் பெண்களை துரத்த வந்திருக்கும் இந்த தலைமுறை கலாச்சாரமற்றது. நீயும் இந்த தலைமுறை தானே? ஆமாம், ஆனால் நான் வேறு ஜாதி. அவர் அவனை நிமிர்ந்து பார்த்து, பெரி ப்ளூஸ் பற்றி உனக்கு தெரியுமா? கிபி 1ஆம் நூற்றாண்டில் இருக்கும் இந்த துறைமுகம் என்பதும் பல்லவ கட்டடக்கலை பற்றியும் தெரியும். அவர் அவனை சிநேக பாவத்துடன் பார்த்து, ஐ லைக் யூ என்றார். எப்போது வேலைக்கு வரலாம்? இப்போதே என்னுடன் வா. உன் பையெல்லாம் எங்கே? எல்லாம் என் முதுகுக்கு பின்னால். இவ்வளவு தானா? இதில் கூட புஸ்தகங்கள் தான் அதிகம். செஸ் ஆடுவியா? சுமாராக ஆடி என்னிடம் தோற்பவர்கள் தான் எனக்கு வேண்டும். பேச பேச உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. லூயிஸ் தாமஸும் படிப்பேன் என்று மட்டும் சொல்லாதே. மெடூசா அண்ட் தி ஸ்னைல் சொல்லலாமா அதை பற்றி? கிரேட் யங் மேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி விட போகிறது. என் பெண் வினிதா சம்மதித்தால் கல்யாணம் செய்து கொடுத்து விடுவேன். இருவரும் வெளியே சாலைக்கு வர அவர் கார் அருகில் சென்று, மாருதி ஓட்டுவியா?
நான் ஓட்டாத வாகனமே இல்லை சார் என்று சிரித்தான். சிகரெட்டு பிடிப்பியா? இல்லை. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை. பர்ஃபெக்ட். சம்பளம் எத்தனை வேணும்? உங்கள் இஷ்டம் சார். மாருதி காரை திறந்து முதுகு சுமையை பின் இருக்கைக்கு தள்ளிவிட்டு முன்னால் ஏறிக்கொண்டான். ஓட்டுறியா? இல்லை, இந்த பிரதேசமே எனக்கு புதிதில்லையா. எந்த ஊர் நீ? எதுவும் என் ஊர் இல்லை. கடற்கரையோரம் சென்றபோது மௌனமாக வந்தான். அர்ச்சுனன் தவத்தை கடந்து கல்பாக்கம் சாலையை தவிர்த்து ஊருக்கு வெளியே சென்று நீல மஞ்சள் நைலான் வலைகளையும் மீன் நாற்றத்தையும் கடந்து கடலோர வீட்டு வாசலில் சென்றபோது வெள்ளை சடை நாய் வந்து வாலை ஆட்டியது. அமைதியான இடம். இவன் பெயர் ஸ்னோ. இங்கேயே இருப்பதில் உனக்கு தயக்கம் ஏதாவது உண்டா? இல்லை இல்லை. அலையின் ஓசை பழகிவிடும். மாடியில் என் மகனின் அறை இருக்கிறது, எடுத்துக்கொள். மகன் அமெரிக்காவில் இருக்கான், டெக் நிறுவனத்தில். மகள் சென்னையில் படிக்கிறா, விடுமுறைக்கு வருவா. அப்படியா? உள்ளே வந்து சித்திரங்களை பார்த்தான். யாருக்கு ஷகால் பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும். உனக்கு? கண்டின்ஸ்கி. ஏதோ ஒரு விதி என்னிடம் கொண்டு சேர்த்திருக்கிறது உன்னை. நான் இதுவரை தேடிய ஆத்தர்ஸை இந்திய இளைஞன் கிடைத்து விட்டது போல எனக்கு தோன்றுகிறது. அவன் புன்னகைத்தான். ரொம்ப மிகைப்படுத்துகிறீர்கள். நீ எது வரைக்கும் படிச்சிருக்க? கல்லூரிக்கு முழுவதும் போகவில்லை, படிப்பு தடைப்பட்டு விட்டது. முதல் BA ஹிஸ்ட்ரி படித்தேன். எங்கே படித்த? லண்டனில். விட்டுட்டியா? ஆமாம், பெற்றோரை ஒரு விபத்தில் இழந்த பிறகு. அவன் பையிலிருந்து ஜாமான்களை எடுத்து வைத்தான். பெரும்பாலும் புத்தகங்கள். 101 கவிதைகள், லயால் வாட்சன் கட்டுரைகள், ஒரு ரயில்வே அட்டவணை, சதுரங்கம் பற்றிய பாபி ஃபிஷரின் புஸ்தகம். உன்னை வகைப்படுத்தவே முடியவில்லையே எனக்கு. மறுபடி புன்னகைத்தான். பதில் சொல்ல விரும்பாத போதெல்லாம் மையமாக புன்னகைப்பான் என்பது புரிந்தது. எப்போது ஆரம்பிக்கலாம்? இப்பொழுதே ஆரம்பிக்கலாம். முதல் மாதத்தில் அவன் முழு திறமையும் படிப்படியாக அவருக்கு புரிந்தது. அஜய் 6 மணிக்கு எழுந்து காஃபி போட்டு கொடுப்பான். சந்திரகுமாருக்கு தேவையான ஐஸ் டீ, லெமன், தேன் கலந்து கொடுப்பான். இரவு அவர் எழுதி வைத்திருந்ததையெல்லாம் மிக சுத்தமாக பிழையே இன்றி எலக்ட்ரிக் டைப்ரைட்டரில் அடித்து கொடுத்து விடுவான். 1-2 திருத்தங்கள் தான் இருக்கும். புத்தகத்தின் உள் அடக்கம் பற்றி பேசவே மாட்டான். மாலை செஸ் ஆடினார்கள். ஒரு நாள் அவன் தோற்பான், ஒரு நாள் இவர், சில நாள் ட்ரா. ராத்திரி அவருக்கு கண் பார்வை மங்கியதால் படித்து காட்டினான். ஒரு நாள் மாறுதலுக்காக ஏதாவது உன் புத்தகத்திலிருந்து படித்து காட்டேன் என்றார். என் புத்தகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. நான் தற்போது எழுதும் புத்தகத்தை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? அது நம் நாட்டுக்கு தேவையே இல்லாதது. எப்படி சொல்கிறாய் என்றார் கோபப்படாமல். மகேந்திரன் கட்டிய தூணுக்கும் ராஜசிம்மன் கட்டிய தூணுக்கும் வித்தியாசங்கள் பற்றி ஒரு அத்தியாயமே விளக்கும் புத்தகத்தால் இன்றைய இந்தியாவுக்கு என்ன பயன்? நம்முடைய கலாச்சார மரபு தெரிய வேண்டாமா? தெரிந்து நம் இந்தியாவை ஒன்று சேர்த்த இந்த மரபு இப்போது தேவையில்லை என்கிறாயா? இந்தியா ஒன்றல்ல. இந்த மகாபலிபுரம் பல்லவ சாம்ராஜ்யமாக இருந்தது. அவன் விரோதி புலுகேசி சாளுக்கிய ராஜ்யம். அதுபோல சோழ மண்டலம் வேங்கி இந்தியாவாக இல்லை. இந்தியா பிரிட்டிஷ்காரன் அமைத்தது. எங்கள் தலைமுறை அப்படி நினைக்கவில்லை. நாங்கள் சுதந்திர வேட்கைப்பட்டு தியாகங்கள் செய்தோம். காரணம், உங்களையெல்லாம் ஒருமைப்படுத்த ஒரு பொது எதிரி இருந்தான். இப்போது நம் எதிரி நாமே தானே சார். இருந்தும் இந்த நாட்டை ஒன்று சேர்ப்பது கலாச்சாரம் இல்லையா? இல்லை, ஏழ்மை. உனக்கு சிற்பங்கள் பிடிக்காதோ? கரை கோயிலின் ஆர்கிடெக்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த அழகை நில ஒளியில் பார்க்க ரொம்ப பிடிக்கும். அதை அமைத்த பேரில்லாத சிற்பி தான் என் ஹீரோ, மகேந்திரவர்மன் அல்ல. மனம் மாறுவாய் நீ ஒரு நாள் என்றார் சந்திரகுமார் புன்னகையுடன். நியூ ஜெர்சிக்கு ஃபோன் பண்ணி, ராமு, எனக்கு செக்ரட்டரியாக ஒரு இளைஞன் ஏதோ பூர்வ ஜென்ம பாக்கியத்தாலே சேர்ந்திருக்கான் என்று 1/4 மணி நேரம் அவனையே புகழ்ந்து பேசி, அம்மாவிலே அனுப்பாதே, நல்லா பார்த்துக்கிறான், ஐஸ் டீ கூட போட்டுத்தரான் என்று அவன் முன்னாலேயே ஃபோன் பேசியது அவன் முகத்தில் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை. வினீதா தசராவுக்கு வந்திருந்த போது அவனை அறிமுகப்படுத்தினார். வினீத், திஸ் இஸ் அஜய். வினீதா என்னோட பொண்ணு. ஹாய், யூ லைக் மியூசிக்?
பிடிக்கும். ஃபீல் காலின்ஸ் என்றால் எதிர்பார்ப்புடன். மோட்சார்ட் என்றான். எக் என்றால் அருவருப்புடன். புக்ஸு? ஐ ரீட் போயம்ஸ். போயம்ஸ்? மை காட்! அப்பா, எங்கிருந்தப்பா இந்த பிராணியை பிடிச்சிட்டு வந்தீங்க? ஹீ இஸ் நாட் நார்மல் என்றாள் வினிதா. இருவருக்கும் ஒரே ஒரு பொது அம்சம், மே மாதத்தில் பிறந்தவர்கள் இருவரும். அவளுடன் விகல்பமில்லாமல் பழகினான். அவளை கவிதைகள் படிக்க வைத்தான். மோசார்ட்டின் வாழ்க்கை வரலாற்றை வீடியோ பார்க்க வைத்தான். ஒரு நாள் மாலை ரொம்ப போரடிக்கிறது என்று கட்டாயப்படுத்தி அவனை ஊருக்குள் அழைத்து சென்றாள். கடற்கரை பக்கம் வாக்மேன் போட்டுக்கொண்டு நடக்கப் போகிறேன், நீயும் வருகிறாயா? நீ பாட்டுக்கு கவிதை படித்து கொண்டிரு. கட்டாயத்தின் பேரில்தான் அவன் சென்றான். திரும்பி வந்ததும், இரவு எனக்கு நில ஒளியில் கரை கோயிலை பார்க்க வேண்டும் என்றான். அழைத்து செல்கிறேன், வா. அவர்கள் சென்றதும் கொஞ்ச நேரம் சும்மா இருந்தார்கள் இருவரும். அவர்கள் மீது மிகுந்த நம்பிக்கை இருந்தது அவருக்கு. இப்போது நெருக்கமாக பழகுவது கூட அவருக்கு திருப்தியாகத்தான் இருந்தது. அவனை பற்றி, குடும்பத்தை பற்றி விசாரிக்க வேண்டும். இவனைப் போல மாப்பிள்ளை கிடைப்பது மிக அரிது. இருவரும் போனதும் வீடு வெறி சென்று இருந்தது. மேஜையில் அவன் அவளுக்கு படித்து காட்டி கொண்டிருந்த புத்தகத்தை எடுத்தார். காது மடங்கியிருந்த பக்கத்தில் திறந்தது. ஹவு டிட் யூ டை? கவிதையின் தலைப்பை சற்று அதிர்ச்சி தந்தது. வாசலில் ஜீப்பிலிருந்து ஒருவர் மெல்ல இறங்கி வந்து சுற்றிலும் சவுக்கு தோட்டத்தை பார்த்து கொண்டே அணுகினார். ப்ரொஃபஸர் சந்திரகுமார்? எஸ், ஐ எம் ஃப்ரம் தி போலீஸ் ஸ்பெஷல் பிரான்ச் என்று அடையாள அட்டையை காட்டி, இந்த ஃபோட்டோவில் உள்ளவனை நீங்கள் எப்போதாவது பார்த்துருக்கீங்களா? கண்ணாடி போட்டுக்கொண்டு வெளிச்சத்தில் பார்த்தார். மீசை இல்லை, கிராப்பு வெட்டப்பட்டு சுருக்கமாக இருந்தது. இருந்தும் திட்டவட்டமாக சொல்ல முடிந்தது, இவன் பெயர் அஜய், என்னுடைய செக்ரட்டரி. இவன் உண்மையான பெயர் அஜய் இல்லை. அவன் இங்கே இருக்கிறானா என்றார் பரபரப்புடன். என் மகளோட கடற்கரைக்கு போயிருக்கிறான், இப்போ வந்துடுவான். ஏதோ அடையாள குழப்பம் போல் இருக்கிறது. வந்தவர் மிக வேகமாக செயல்பட்டார். ரேடியோவில், சார்லி, திஸ் இஸ் த பிளேஸ், வி காட் ஹிம். விவரமாக சொல்லுங்களேன், என்ன செய்கிறீங்க? இவன் யார் தெரியுமா? மை காட், எங்கள் கடற்கரைக்கா போயிருக்கான்? இன்ஸ்பெக்டர், இதில் ஏதோ தப்பு நிகழ்ந்திருக்கிறது. இந்த பையன் என்னோட இருக்கிற செக்ரட்டரி, ரொம்ப நல்ல பையன். ப்ரொஃபஸர், இவன் யார் தெரியுமா? எல்லா போலீஸாலும் தேடப்படும் மிகப்பெரிய தீவிரவாதி. மொத்தம் 18 கொலை இவன் கணக்கில் இருக்குது. அவருக்கு சிரிப்பு வந்தது. இப்படி கூட அபத்தமான போலீஸ் அதிகாரிகள் இருப்பார்களோ? சம்திங் பாசிட்டிவ்லி ராங். ஆள் மாறாட்டம், ஃபோட்டோ தப்பு என்றார். அவன் இங்கே தான் தங்கியிருக்கானா? ஆமாம். எந்த அறையில்? மாடியில், என்னோட மகனோட ரூமில். மகன் இருக்கிறாரா? அவன் அமெரிக்காவில் இருக்கான். என்னோட வாங்க. சரவென்று மாடிப்படி ஏறினவரை தயக்கத்துடன் பின் தொடர்ந்து அஜய் தங்கியிருந்த அறைக்குள் முதலாக நுழைந்தார். என் செக்ரட்டரி பற்றி உங்களுக்கு தெரியாது. மணியான பையன், மிகுந்த புத்திசாலி, அழகுணர்ச்சி உள்ளவன், படித்தவன், சிந்திப்பவன். அதிகாரி அதை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் இறை தேடும் சிங்கம் போல அறைக்குள் அலைந்தார். ஒழுங்கான அறை. சுவரில் கலை அம்சத்தோட நவீன சித்திரம் மாட்டியிருந்தது. அலமாரி புத்தகங்கள் ஒழுங்காக அடுக்கி வைத்திருந்தான். மேஜை மேல் காகிதங்கள் அடுக்காக, ஜன்னல் மலர் ஜாடியில் ரோஜா. அதிகாரி ஒழுங்கை பற்றி கவனமின்றி அவன் மேஜை இழுப்பறைகளை சரக் என்று திறந்தார். மலர் ஜாடிகள் உருண்டன, காகிதங்கள் பறந்தன, பூட்டுகள் உடைந்தன. ப்ரொஃபஸர், இங்கே வந்து பார்க்குறீங்களா உங்கள் நம்பிக்கைக்குரிய காரியதரிசியின் சொத்துக்களை? சந்திரகுமார் அருகே சென்றார். இது உங்களுடையதல்லவே? மேஜையின் மேல்மட்ட இழுப்பறையில் துப்பாக்கி வைத்திருந்தது. கீழ் அறையில் ரைஃபிளின் பாகங்களும் மேகசின்களும் இருந்தன. ஒரு ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் இருந்தது. ஐ காட் பிலீவ் இட், திஸ் இஸ் இம்பாசிபிள். இவன் பேர் அஜய் இல்லைங்க, இவன் பேர் டோனு. கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். உங்கள் மகளோட எங்கே போயிருக்கான்? கடற்கரைக்குன்னு சொன்னேனே. பதட்டப்படாதீங்க, அவனுக்கு நாங்கள் இங்கே அவனும் உங்களோட மகளும் திரும்புகிற வரைக்கும் பதுங்கி இருக்கலாம். ஜீப்பை போக சொல்லி ஆணை கொடுத்தார். தப்பவென்று 10 போலீஸ்காரர்கள் வீட்டுக்குள் நுழைந்து வாசல் கதவை சாத்தி கொண்டார்கள்.
வெயிட், யூ கான்ட் டூ திஸ். அவன் வேறு யாரையோ, நீங்கள் ஷட் அப் ஓல்ட் மேன், கீப் குவைட். ஒரு பயங்கரவாதிக்கு தீவிரவாதிக்கு புகலிடம் கொடுத்துருக்கீங்க. வாயை மூடிட்டு நடக்கிறத மட்டும் பாருங்கள். என்ன செய்ய போகிறீங்க? காட், என்னோட மகள் அவனோட இருக்கா. அவனை காப்பாற்ற முயற்சி செய்கிறோம். வாட் யூ மீன் என்று அவர் பால் நகர்ந்தவரை ஒரு கான்ஸ்டபிள், ஏய் தாத்தா கம்முன்னு அப்படி போய் உட்கார், இல்லை அடிப்படுவேன் என்றார். அவர் உடல் நடுங்க ஆரம்பித்தது. அலமாரியில் இருக்கும் சார்பிட்டால் தேவைப்பட்டது. நாக்கு உலர்ந்தது. என்னவோ ஒரு பெரிய தப்பு நேர்ந்திருக்கிறது. ஆள்மாறாட்ட தப்பு. அவன் இல்லை, இதை தடுக்கணும். வராங்க, எல்லாரும் தயாராக இருங்க. அனாவசியமாக சுட வேண்டாம், நான் சொல்லும்போது சுட்டா போதும். சந்திரகுமார் அப்போதுதான் அவர்கள் ஒவ்வொருவர் கையிலும் துப்பாக்கியை பார்த்தார். ஜன்னல் வழியே வினிதாவுடன் அஜய் மெதுவாக பேசிக்கொண்டே வந்தான். அவர்கள் கை கோர்த்து கொண்டிருந்தார்கள். அவ்வப்போது அவன் தோளில் தட்டி ஆரவாரமாக சிரித்தாள். ரெடி. ஒரு கணம் உலகமே நின்றது. இங்கே துல்லியமாக துப்பாக்கிகளின் ட்ரிக்கரை தயாரிக்கும் சத்தம் கேட்டது. வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தவன் தரையில் ஈரம் இருந்ததை பார்த்தான். அதில் பதிந்திருந்த பூட்ஸ் அடையாளங்களை பார்த்து விட்டான். நின்றான். வின்னியிடம் ஏதோ சொன்னான். அவள் வியப்புடன் கீழே பார்த்தாள். நாம் இங்கே வந்திருப்பதை கண்டுபிடிச்சிட்டான். பூட்ஸ் அடையாளங்களை பார்த்து. கெட் அவுட், வெளியே ஓடுங்க, பிடிங்க அவனை. அதற்குள் அஜய் வின்னியை இழுத்து தன் முன்னால் மறைத்து கொண்டான். போலீசார் வெளியே வெள்ளமாக பாய்ந்தார்கள். அங்கிருந்து கத்தினான். வின்னியின் நெற்றியில் தன் பையில் இருந்து எடுத்த துப்பாக்கியை பதித்து, ஸ்டாப், கிட்ட வந்தால் இந்த பொண்ணு இறந்து போயிடுவா, நில்லுங்க. சினிமாவில் தான் இந்த மாதிரி காட்சிகள் வரும் என்று சந்திரகுமார் நினைத்தார். இப்போது கூட அனைத்தும் கனவு என்று விடிக்க தயாராக இருந்தார். அவர் பெண்ணை அவன் தரவென்று இழுத்து சென்று மாருதி காரில் அவளை திணித்து ஏற்றி கொண்டு புறப்பட்ட போது போலீசார் வாக்கி டாக்கில் ஆணைகள் பிறப்பித்தனர். குவிக், ஹீ இஸ் ரன்னிங், சென்ட் த போலீஸ் ஜீப். ப்ரொஃபஸரை புறக்கணித்துவிட்டு அனைவரும் ஓடினார்கள். நாய் வாலை ஆட்டிக்கொண்டு அவர்கள் பின்னால் கேட் வரை ஓடியது. ப்ரொஃபஸர் வேலத்து போய் என் மகளை காப்பாற்றுங்கள், அவளை காப்பாற்றுங்கள் என்று கதறினார். புழுதி படலம் அடங்க சாலையை வெறித்து பார்த்து கொண்டிருக்க கிழக்கே முழுசாக சந்தன நிறத்தில் நிலா உயர்ந்து கொண்டிருந்தது. இரவு 8 மணிக்கு அவர்கள் திரும்பி வந்து அவரை கடற்கரைக்கு அழைத்து சென்றார்கள். என்னாச்சு, என் மகளுக்கு என்னாச்சு? ஓ, ஷீ இஸ் ஆல் ரைட். அந்த பையன் கடற்கரையில் சுட வேண்டியிருந்துச்சு. அவர்கள் அந்த இடத்தை அணுக வின்னி அவரை நோக்கி ஓடி வந்தாள். வின்னி, தப்பிச்சிட்டியாம்மா? வின்னி, ஆர் யூ ஆல் ரைட் என்று அவளை கட்டி கொண்டு நெற்றியில் முத்தங்கள் அளித்தார். எதையாவது அடிபட்டதாம்மா? இல்லைப்பா, அவன் என்னை எதுவுமே செய்யலைப்பா. எதுவுமே செய்யலையா? நான் அகப்பட்டுக்கிட்டேன். நான் நிச்சயம் அவங்க சுற்றுவாங்க. சாகிறதுக்கு முன்னாடி கடற்கரை கோயிலை ஒரு தடவை நிலாவில் பார்த்து விட வேண்டும்னு சொன்னான்ப்பா. அதுக்காகத்தான் என்னை பணைய கைதியாக அழைத்துட்டு போனான். இங்கே வந்ததும் என்னை விடுவிச்சிட்டான்ப்பா. சந்திரகுமார் கரை கோயிலை பார்த்தார். அதன் விளிம்புகளில் வெள்ளி பூசியிருந்தது. தூரத்தில் கடல் அலைகளின் சுருட்டல்களில் மேலும் வெள்ளி பிரவாகித்தது. அலை புரளும் ஓசை அவ்வப்போது உருண்டது. அப்பா, அவர்கள் அவனை என்று விசித்து அழுதாள். கடற்கரை கோயிலின் அருகே மணல் வெளியில் நிலவில் நனைந்து அவன் கிடந்தான். மாருதியின் ஹெட்லைட் வெளிச்சத்தில் மார்பில் பாய்ந்திருந்த குண்டின் இரத்த உறைவு தெரிந்தது. சந்திரகுமார் கிட்டே போய் அவனை பார்த்தார். உங்களையெல்லாம் ஒருமைப்படுத்த ஒரு பொது எதிரி இருந்தான். இப்போது நம் எதிரி நாமே தானே. மை காட், வாட் வென்ட் ராங் என்றார் சந்திரகுமார். என்ன? நம் இளைஞர்களை நம் கடற்கரையில் நாமே சுட்டு பலி வாங்கும்படியாக எந்த கட்டத்தில் இந்த நாட்டில் பெரியவர்கள் தப்பு செய்து விட்டோம்? நன்றாகத்தானே ஆரம்பித்தோம். எங்கே தப்பு செய்தோம்? இந்த கேள்வியெல்லாம் நாங்கள் கேட்குறதில்ல என்றார் அதிகாரி. கதை நிறைந்தது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் அன்பான தாழ்மையான வேண்டுகோள் தான் அது. உங்களுக்கு பிடித்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.